குவாண்டம் கேட்டுகளின் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குவாண்டம் கேட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா தகவலை வந்து பிட்ஸ் மூலிமா சேமித்து வைப்போம், இல்லைன்னா தகவல் வந்து பிட்ஸ்கள் மூலம் செயலாக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதாவது 0 அல்லது 1 அப்படிங்கிற இரு நிலைகளில் மட்டும் இருக்கும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் பிட்ஸை வந்து கியூபிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கியூபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளாசிக் கம்ப்யூட்டரில் உங்கள் பிட்ஸ், அதாவது பிட் தகவல் வந்து 0ல் இருக்கும், இல்லைன்னா 1ல் இருக்கும். ஆனால் கியூபிட்ஸில் 0ல் இருக்கும், 1ல் இருக்கும், இல்லைன்னா இந்த 0வும் 1க்கும் சேர்ந்த ஒரு நிலையிலும் கூட இருக்கும். அதாவது அந்த ரெண்டும் 0 பிட்ஸும் ஒரு பிட் 1 ஸ்டேட் 1 இல்லை ஸ்டேட் 0 ரெண்டும் சேர்ந்த நிலையை வந்து சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கியூபிட்ஸ் இந்த 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். அதாவது 0ல் இருக்கும், 1ல் இருக்கும், இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இருக்கும். அதான் கியூபிட்ஸ். ஸோ குவாண்டம் கேட்ஸ் அப்படின்னா என்ன? குவாண்டம் கேட்ஸ் என்பது குவாண்டம் கணினியில் கியூபிட்டின் நிலையை மாற்றும் ஒரு செயல்பாடாகும். ஸோ அதாவது குவாண்டம் கேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம குவாண்டம் பிட்ஸ் வந்து கியூபிட்ஸ் வந்து 0 ஸ்டேட்டில் இருக்கும், 1 ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை மிக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்பின் ஸ்டேட்டை, அது கியூபிட் ஸ்டேட்டை வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா குவாண்டம் கேட்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? கிளாசிக் கம்ப்யூட்டரில் அண்டு ஆர் நாட் கேட் இருக்கிற மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டரில் குவாண்டம் கேட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு 0 to 1 இல்லை 1 to 2 1 to 0 இந்த ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் நம்ம அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் அந்த மாதிரி நிறைய கேட்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே கியூபிட்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்டை 0 ஸ்டேட் இல்லைன்னா 1 ஸ்டேட் இல்லைன்னா மிக்ஸ்டு ஸ்டேட் ஆர் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறபோது குவாண்டம் கேட்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த குவாண்டம் ஸ்டேட்ஸை வந்து நம்ம கிளாசிக்கல் கேட்ஸை வச்சு, அதாவது நார் கேட், அண்டு கேட், ஆர் கேட் வச்சு இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு கேட் தேவைப்படுது. அந்த கேட் தான் வந்து குவாண்டம் கேட். ஓகேவா? ஸோ இந்த குவாண்டம் கேட்ஸ் நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த குவாண்டம் கேட்ஸில் வந்து வேறு அந்த குவாண்டம் கேட்ஸை வந்து மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொரு கேட்டுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த கேட்ஸ்லாம் தான் இருக்கிறது. ஹெச் கேட் இல்லைன்னா ஹடாமாட் கேட்ஸ், ஓகேவா? டி கேட்ஸ், அதாவது π/8 ஃபேஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் கேட்ஸ், நாட் கேட், அதாவது பாலி எக்ஸ் கேட் அப்படின்வாங்க. ஐடென்டிட்டி கேட், ஸ்வாப் கேட், டொஃபோலி கேட், ஃபேஸ் கேட், ஒய் கேட். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கேட்ஸ் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹடாமாட் கேட் இல்லைன்னா ஹெச் கேட், ஹடாமாட் கேட் வந்து ஹெச் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2 மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 1 1 -1. இதுதான் ஹெச் கேட்டோட, ஹடாமாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அடுத்தது நாட் கேட். ஓகேவா? இல்லைனா பாலி எக்ஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலி எக்ஸ் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 1 1 0. இதுதான் நாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அடுத்ததாக ஒய் கேட் வந்து பாலி ஒய் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலி ஒய் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 -1 -i அண்டு 0. இதுதான் பாலி ஒய் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஜி கேட் இல்லைன்னா பாலி ஜி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 -1 அப்படிங்கிறது தான் பாலி ஜி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா π/8 ஃபேஸ் கேட் அப்படின்வாங்க.
ஸோ இந்த கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 0 1 e பவர் I டைம்ஸ் 5/4 அப்படிங்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் டி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஐடென்டிட்டி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 1. ஃபேஸ் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 0 0 அண்ட் I. இதுதான் ஃபேஸ் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். சி நாட் கேட் இல்லைன்னா கண்ட்ரோல்டு நாட் கேட் அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 1 0 0 0 0 0 1 0 0 1 0. ஸோ இதுதான் வந்து சி நாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸ்வாப் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 0 0 1. ஸோ இதுதான் ஸ்வாப் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். டொஃபோலி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 0 0 0. ஸோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டாக இது நெக்ஸ்ட்டு காலத்துக்கு இது ரோக்கு அந்த காலத்துக்கு வந்து இந்த 1 வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். ஸோ பார்த்திங்கன்னா 0 1 மற்றது எல்லாமே 0 0 0 1 மற்றது எல்லாம் 0 3 0 அடுத்தது 1 0 0. இங்கே பார்த்தீங்கன்னா 4 0 1 அடுத்ததெல்லாம் 0. இங்கே பார்த்தீங்கன்னா 5 0 1 0 0 6 0 2 4 7 0 1 இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 6 0 1 0. ஸோ இதுதான் டொஃபோலி கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம்.